ஓம் சாந்தி 25/1/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நமக்கு எப்படிப்பட்ட இனிமையான பாபா கிடைத்திருக்கிறார். அவருக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை மற்றும் எவ்வளவு பெரிய வள்ளலாகவும் இருக்கின்றார். வாங்க வேண்டும் என்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லை. இதை நினைத்து நீங்கள் அதிசயப்பட வேண்டும். கேள்வி: பாபாவின் அதிசயமான நடிப்பென்ன? 100% ஆசையற்ற பாபா எந்த விருப்பத்துடன் சிருஷ்டிக்கு வந்திருக்கிறார்? பாபாவினுடைய அதிசயமான நடிப்பென்ன? 100% ஆசையற்ற பாபா எந்த விருப்பத்துடன் சிருஷ்டிக்கு வந்திருக்கிறார்? எவ்வளவு நல்ல அழகான கேள்வி. பதில்: பாபாவின் அதிசயமான நடிப்பு படிப்பிப்பதாகும். அவர் சேவைக்காகவே வந்திருக்கின்றார், வளர்க்கின்றார். இனிமையான குழந்தைகளே, இதை செய்யுங்கள் என்று செல்லத்தை கொடுத்து கூறுகின்றார், ஞானத்தை சொல்கின்றார். அவர் எதையும் பெறுவதில்லை. 100% ஆசையற்ற பாபாவிற்கு நான் சென்று, அதாவது நான் குழந்தைகளுக்கு இப்பொழுது சென்று வழிகாட்ட வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் செய்தியை சொல்ல வேண்டும். குழந்தைகளை குணமுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் பாபாவினுடைய ஆசையாகும். ஓம் சாந்தி. அவர் உங்களுடைய எதையும் அனுபவிக்காத தந்தையாகவும் எதையும் அனுபவிக்காத டீச்சராகவும் இருக்கின்றார். எதையும் அனுபவிக்காத சத்குருவாகவும் இருக்கின்றார். எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார்? இவரும் அதிசயமான தந்தையாக இருக்கின்றார். தனக்கென்று எந்த ஆசையும் இல்லை. இப்படிப்பட்ட மனிதன் யாரும் இல்லை. மனிதனுக்கு உணவு, உடை போன்ற அனைத்தும் வேண்டும். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். உங்களை தூய்மையாக்குவதற்காக நான் நிராகாரமான தந்தை வந்திருக்கிறேன். நான் உங்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகளே, உங்களுக்கு ஒருபோதும் கோபம் வரக்கூடாது. ஒருவேளை நாம் சேவை செய்யவில்லை என்றால் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவ பாபாவின் யஜ்யத்தின் சேவையை யாராவது செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சேவை செய்யக்கூடிய குழந்தைகள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். தங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஆர்வம் வைக்க வேண்டும். செய்யவில்லை என்றால் பதவியை குறைத்துக் கொள்கிறீர்கள். பாபா சொல்கிறார், யார் நிறைய பேரை மலர்களாக மாற்றுவார்களோ அவர்களுக்கு பாபாவும் பலியாகி விடுவார். ஸ்தூல சேவைகளும் நிறைய இருக்கின்றன. பாபா, அதாவது பண்டாரா கிச்சனை பராமரிக்கக்கூடியவர்கள், இப்படி பண்டாரா நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை நிறைய மகிமை பாடுவது போலாகும். அவர்களுக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குத்தான் நன்மை செய்கிறார்கள். தங்களுடைய எலும்பை சேவைக்கு கொடுக்கிறார்கள். தங்களுக்குத்தான் வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். மிகவும் அன்போடு சேவை செய்கிறார்கள். யார் பிரச்சனை செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கொள்கிறார்கள். யாரிடத்தில் பேராசை இருக்கின்றதோ அவர்களை அது துன்புறுத்தும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சாட்சியாக இருந்து தங்களுடைய நடிப்பை பாருங்கள். நாம் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கு
படிப்பிக்கின்றோமா இல்லையா? தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவை செய்கின்றோமா? தங்களுடைய நேரத்தை உலகாய விஷயங்களில் வீணாக்காதீர்கள். 2வது, உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய நன்மையில் ஆர்வம் வைக்க வேண்டும். சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு சமமாக கண்டிப்பாக இரக்க மனமுடையவர்களாக ஆக வேண்டும். இன்றைய பாபாவினுடைய முரளிலிருந்து விலை மதிக்க முடியாத வரதானம்: ஒவ்வொரு நேரமும் தனது பார்வை, உள் உணர்வு, செயலின் மூலம் சேவை செய்யக்கூடிய உறுதியான சேவாதாரியாகுக. விளக்கம்: சேவாதாரி என்றாலே ஒவ்வொரு நேரமும் சிரேஷ்ட பார்வையினால், உள் உணர்வினால், செயலினால் சேவை செய்யக்கூடிய மற்றும் யாரை உயர்ந்த பார்வையோடு பார்க்கிறீர்கள் என்றால் அந்த பார்வையும் கூட சேவை செய்கிறது. உள் உணர்வினால் வாயுமண்டலம் உருவாகும். விருத்தின் மூலமாக வாயுமண்டலம் உருவாகும். எந்த காரியம் நினைவில் இருந்து கொண்டு செய்கிறீர்கள் என்றால் வாயுமண்டலம் சுத்தமாகி விடுகிறது. பிராமண வாழ்க்கையின் சுவாசமே சேவையாகும். சுவாசம் நடைபெறவில்லை என்றால் மயக்கமடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட பிராமண ஆத்மாக்கள் சேவையில் பிஸியாக இல்லை என்றால் மயக்கமடைந்து விடுகிறார்கள். ஆகவே எந்த அளவிற்கு அன்பானவராகி அந்த அளவிற்கு சகயோகியாகவும் சேவாதாரியாகவும் ஆக்குங்கள். அதனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் தனது பார்வை, உள்ளுணர்வு மற்றும் செயலின் மூலமாக சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆக வேண்டும். ஸ்லோகன்: சேவை விளையாட்டாக புரிந்து கொண்டால் களைப்படைய மாட்டீர்கள், சதா லேசாக இருப்பீர்கள். சேவையை ஒரு விளையாட்டு என்று புரிந்து கொண்டால் சேவையில் களைப்படைய மாட்டீர்கள், சதா லேசாக இருப்பீர்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா: சதா டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை புத்தியுடையவர் கவலையற்றவராக ஆகுங்கள். டபுள் லைட் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை புத்தியுடையவர் கவலையற்றவராக ஆகுங்கள். பறக்கும் கலையில் இருங்கள். பறக்கும் கலை என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்த மனநிலையாகும். அவர்களுடைய புத்தி என்ற கால்கள் பூமியில் படாது. பூமி என்றால் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டிருப்பதாகும். யார் தேக அபிமானம் என்ற பூமியிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சதா பரிஷ்தாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்பில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் சிறிது நேரத்திற்காவது குளிர்ந்த தன்மை மற்றும் அமைதியினுடைய அனுபவத்தை செய்வார்கள். யார்கிட்ட தேக அபிமானம் இல்லையோ, தேக அபிமானம் எனக்கூடிய பூமியிலிருந்து விடுபட்டு விலகி இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் சதா ஃபரிஷ்தாவை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்பில் யாரெல்லாம் வர்றாங்களோ அப்படி வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்திற்காகவாவது குளிர்ந்த தன்மை மற்றும் அமைதியினுடைய ஒரு அனுபவம் ஏற்படும். அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, அவ்யக்தம் அதாவது டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவம் செய்யணும்னு நமக்கு புரிய வச்சிட்ருக்காரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.